இப்போ பாகிஸ்தான் வந்து கரெக்டாக வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அக்ரிமெண்ட். பட் இப்போ கரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்டை என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷிம்லா அக்ரிமெண்ட்னா நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாது. ஈவன் 1971 அப்புறமா இத்தனை நாள் இது வரைக்கும் வாரே வராதுக்கான மெயின் ரீசன் இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் தான். பிகாஸ் 1971 அப்புறம் இனிமேல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ஃபைட்ல எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எப்பவுமே ஃபைட்டே போட வர ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டாக இருக்கு. ரெண்டாவது எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு கண்ட்ரியுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். யார் பார்டரும் கிராஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட். மூணாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம், வேற யாரும் உள்ள அலோவ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் நம்ம ஈக்குவலாக பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் ஸ்மூத்தாக ஒரு வருஷமும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம் பாகிஸ்தான் ஆர்மிஸை இந்தியா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே ரிலீஸும் பண்ணணும்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ல இருந்தது. இதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் இந்த அக்ரிமெண்ட் மியூச்சுவலாக ரெண்டு கண்ட்ரியுமே சைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அஃபிஷியலாக பாகிஸ்தான் இந்த அக்ரிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ரூல்ஸ்லாம் பாகிஸ்தான் மீறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.